hello வணக்கம். Welcome to Just Samayal. Aglas Kitchen in Tamil channel. இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புலாவ் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் புலாவ். இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ லஞ்ச் பாக்ஸுக்கோ கட்டியும் கொடுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு சாதாரண ஒரு தயிர் பச்சடி கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா என்னோடய அகிலாஸ் கிச்சன் சேனலில் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பீட்ரூட் புலாவ் பண்ணுறதுக்காக நான் இப்போ 1.5 கப்பு பிரியாணி ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். ஸோ நம்ம சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த ரைஸை நம்ம கொஞ்சம் தண்ணியில் போட்டு அலசி தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிட்டா போதும். அது ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற சமையலெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம ரைஸை சேர்க்கும் போது கரெக்டாக அது குக் ஆகிட்டு கரெக்டாக வரும். இப்போ இந்த ரைஸை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். நான் இப்போ பீட்ரூட் புலாவ் நான் கடையில் தான் பண்ண போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம். எனக்கு கடாய் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கடாய் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு சூடு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் போல் நீங்கள் வறுத்துக்கோங்க. அதாவது லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளவாட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, ரெண்டுத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழையும் ஒரு கை நிறைய புதினா இலைங்களும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நம்மளோட புலாவ் நல்ல வாசமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு இது தழைங்களை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பிறகு நான் ஒரு மீடியம் சைஸு பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி, அதாவது ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம போட்டு கொஞ்சமாக தேவைக்களவு உப்பை சேர்த்துட்டு பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நான் இப்போ இந்த பீட்ரூட்டை நல்லா வதக்கிக்க போகிறேன். இது நல்லா வதக்கின பிறகு நான் ஒரு 1/4 கப்பு பச்சை பட்டாணி சேர்க்க போகிறேன். நான் எடுத்துகிட்டு இருக்கிற பச்சை பட்டாணி ஃப்ரோசன் பீஸு. அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக அதை சேர்க்குறேன். ஏன்னா அது ரொம்ப குழஞ்சிற மாதிரி ஆகிடும். நீங்கள் நல்ல புதுசாக இல்லை ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பச்சை பட்டாணியும் நீங்கள் பீட்ரூட் எப்போ சேர்க்குறீங்களோ அப்போவே சேர்த்தா தான் கரெக்டாக வேகும். அதனால் நீங்கள் அப்போவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பீட்ரூட் கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும். இப்போ நான் கடாயில் பண்ணிகிட்ருக்கிறதுனால நான் பீட்ரூட் ஒரு 60-70% வரைக்கும் குக் ஆகிறதுக்காக நான் அதை ஒரு 7 to 8 மினிட்ஸ் நான் நல்லா வதக்கிக்கிறேன். பீட்ரூட் ஒரு 60%க்கு இப்போ குக் ஆகிருக்கும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை இதில் சேர்த்துக்கிறேன். நெய் ஏன் சேர்க்குறேன்னா இப்போ நம்ம நான் இப்போ அரிசியை வறுக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை அலசி ஊற்றிட்டு நான் இப்போ அந்த பிரியாணி ரைஸையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ரைஸை ஒரு 2 மினிட்ஸ் இதில் அந்த நெய்யை சேர்த்தோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்து ஓரளவு நல்லா வறுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வறுத்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். நல்லா பீட்ரூட்குள்ளே இந்த ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் 1.5 கப்பு ரைஸ் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த 1.5 கப்பு ரைஸுக்கு 3 கப்பு அதே சேம் கப்பில் நம்ம தண்ணி இதில் சேர்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் ப்ரெஷர் குக்கில் குக் பண்ணும்போது பிரியாணிக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கடாயில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் 1.5 கப்புக்கு 3 கப்பு அளவு தண்ணி இல்லை தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். நான் 3 கப்புமே தேங்காய் பால் சேர்க்காமல் 2 கப்பு தேங்காய் பால் அப்புறம் 1 கப்பு தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக விட போகிறோம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10-12
நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து இதை நல்லா வேக வைப்போம். நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து 10 நிமிஷம் இல்லை ஒரு 2 விசில் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரெஷர் குக்கரை பொறுத்து வந்து வேக விடலாம். இதில் வந்து 12 நிமிஷம் எனக்கு ஆச்சு. நான் லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இதை வந்து குக் பண்ணேன். இது 12 நிமிஷம் ஆகிடுதுங்க. இப்போ நம்ம ஓப்பன் செஞ்சு பார்த்த உடனே சூப்பராக ரெடி ஆகிருக்கு நம்மளுடைய புலாவ். பீட்ரூட் புலாவ் எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். எனக்கு வாசம் எங்கே அப்படியே தூக்குது. இது மேலே வந்து இப்போ நமக்கு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழைங்களை தூவிட்டு நாம் இதை பரிமாற வேண்டியது தான். இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் புலாவுக்கு வந்து நீங்கள் சாதாரண ஒரு தயிர் பச்சடியோ இல்லை வெள்ளரிக்காய் பச்சடி அப்படியும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வெள்ளை குருமா அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எந்த குருமாலாம் பண்ணலைங்க. என் பசங்களுக்கு வந்து எந்த புலாவோ இல்லை பிரியாணி பண்ணால் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி மாதிரி பண்ணால் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான வெங்காய தக்காளி தயிர் பச்சடி வந்து பண்ணியிருக்கேன். இப்போ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தயிர் பச்சடி பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/2 கப்பு கெட்டி தயிர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த கெட்டி தயிரில் நம்ம வந்து தேவையான அளவு உப்பும் கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை அதுக்கும் குறைவாக கொஞ்சமாக சர்க்கரையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் வந்து நம்ம சேர்த்துப்போம். ரொம்ப தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிப்போம். உங்களுக்கு பீட்டர் இருந்ததுன்னா அதுலேயும் கூட பீட் பண்ணிக்கலாம். எந்த லம்ஸும் இல்லாமல் கட்டியாக வராமல் நல்லா தயிர் அடிச்சிக்கிறது வந்து தயிர் பச்சடிக்கு எப்பவுமே கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளித்தையும் நான் வெங்காயத்தை வந்து நீளவாக்கிலையும் தக்காளியை வந்து சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழைங்களையும் நீங்கள் தூவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சூப்பரான வெங்காய தக்காளி தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன பச்சை மிளகா வந்து துண்டாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் பச்சை மிளகாவை சேர்க்கலை. அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான பீட்ரூட் புலாவும் ரொம்ப ஈஸியான வெங்காய தக்காளி தயிர் பச்சடியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து சுட சுட பரிமாற போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் டிஷ்ஷஸ் பண்ணுறதா இருந்தாலும் அது எப்படி பண்ணுவீங்க, வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.